இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் பீரோ ஒன்று வாங்கியிருந்தோம். அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்லாம் பீரோ இல்லை, இப்போ தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என் பையன் வந்து பக்கத்து வீட்டில் விளையாண்ட்டு வந்தான். அவனையும் போய் கூட்டிகிட்டு வந்து பீரோ கிட்ட விட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு பீரோ கண்ணாடியில் பார்த்துட்டு. அவனை அப்படியே விளையாட விட்டுட்டு காலையில் சட்னி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி, கடலப்பருப்பு, 4 வரமிளகா இதையெல்லாம் ஓரளவுக்கு ரஃப்பாக நார்மலாக நறுக்கி வச்சுட்டு, எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் அப்படியே சீரியலையும் கொஞ்சம் பார்த்துட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கணும். போட்டு ரொம்ப பொரிய விட்டுறோட கருகிரும். நார்மலாக வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து பொரியிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே அடுத்து வெங்காயம், வரமிளகா இதையெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நார்மலாக வதக்கிக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோவா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அரைக்கிறதுனால ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரியே பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வதக்கிடுவேன். சரி இப்போ இப்படி பண்ணலான்னு சொல்லி தான் வதக்கிட்டுருக்கேன். தக்காளியும் போட்டு இது மட்டும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்படியே தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம்தான் உப்பு போடணும். ஏன்னா எனக்கு முன்னாடியே போட்ட அளவு தெரியாது. அதனால் லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சட்னி தான் வைக்கலான்னு பார்த்தேன், பட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காததுனால சரி இதை பண்ணிடலாம். மார்னிங் வந்து தோசை ஊற்றிட்டு சட்னி வச்சுக்கலாம், ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதோடையே சிம்பிளாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த தேங்காயெல்லாம் எடுத்திங்கன்னா சிரட்டையை வந்து தூக்கி போடாதீங்க, அதை வச்சுருங்க. ஏன்னா என் பையனுக்கு வந்து சனிக்கிழமை தலைக்கு ஊற்றி விடுவேன். அப்போ வந்து சாம்பிராணி போடுறதுக்காக நான் தேங்காய் சிரட்டையெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் தம்பிக்காக வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் நறுக்கி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும், நல்லா வேக வச்சுக்கணும். அதை வந்து அரைச்சி நெக்ஸ்ட்டு ஓட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். இதோட வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது. வதக்கி வச்ச தக்காளி இதெல்லாம் இருக்கும், சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி வந்து தனியாக ஊற்றாதீங்க, அந்த கடாயில் இருக்கும்ல அந்த தண்ணியவே கழுவி ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறன்னு அரைக்கிறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், பட்டு நல்லா மையாக அரைச்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பக்கத்து வீட்டு பாட்டி வந்து முறுக்கு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தது. அதையும் நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காலையிலக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து நறுக்கி வச்சிட்ருந்தேன். மார்னிங்லாம் கொஞ்சம் உரிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம். அதனால் உரித்து வச்சுருவேன் எப்போயுமே நைட்டு. தம்பிக்காக ஓட்ஸ் அண்ட் கேரட்டு பொரிச்சு வந்து நைட் கொடுத்துட்டேன். எங்களுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்றதுனால தோசை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் இது பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு வந்து எங்கள் தோசைக்கல் வந்து வர மாட்டேங்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆனியனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து லேசான தோசை தான் பிடிக்குன்றதுனால நான் வந்து ஒரு கரண்டி இல்லைன்னா 1.25 கரண்டி அவ்வளோதான் நான் தோசை ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு மொத்தமாக ஊற்றினா எங்களுக்கு பிடிக்காது. அதுவே வர மாட்டேங்குது, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எப்படியோ ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க, அவ்வளோதான். தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, அதனால தான் தோசை வர மாட்டேங்குது. நைட்டு தான் இட்லி சுட்டோன்றதுனால இப்போ வந்து தோசை சுட்டுட்டு மார்னிங் சாப்பாடு லெமன் ரைஸ் வச்சேன், அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. தோசை வேறு வர மாட்டேங்குது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் தோசை ஊற்றி சாப்பிட்டோம்.